வெல்கம் பேக் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். நேற்று இன்ஃப்ளேஷனை பார்த்தோம், பணவீக்கம் என்றால் என்று பார்த்தோம் இல்லையா. இன்று ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாரே ஆப்ரஹாம் லிங்கன், அவரை பற்றி பார்ப்போம். வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும், வாழ்க்கைங்கிறத வாழ்கிறதுக்குங்கிறதுக்கு இவரெல்லாம் ஒரு உதாரணம் பாருங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு சிறந்த மனிதர். தலைப்பு: ஆப்ரஹாம் லிங்கன் 1809 பிறந்தார். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதில் அவர் மரம் வெட்டும் வேலை செய்தார். ஆனால் அவர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தார். மரம் வெட்டுற வேலை செஞ்சாலுமே மனசு விடல பாருங்க, முன்னேறணுங்கிறது மட்டும் அவர் மனசில் இருந்திருக்கு. பிறகு அவர் ஒரு கடையில் வேலை செய்தார். பின்னர் அவர் அஞ்சலக அதிகாரியாக இருந்தார். அவர் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டு கடையிலே வேலை செஞ்சார். அஞ்சலக அதிகாரியாக ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுருக்கார். தன் ஓய்வு நேரத்தில் சட்டம் படித்தார். ஃப்ரீ டைமில் வேஸ்ட் பண்ணல பாருங்கள். தன் ஓய்வு நேரத்தில் சட்டம் படித்தார். அதன் மூலம் அவர் ஒரு வழக்கறிஞராக ஆனார். பின்னர் அரசியலில் சேர்ந்தார். அவர் ஒரு நல்ல பேச்சாளர். அனைவருமே அவரை விரும்பினர். 1860 அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடினார். அமெரிக்காவில் அடிமைத்தனத்தை ஒழித்தார். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு சிறந்த தலைவராக இருந்தார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, முயற்சி செய்தால் நாமும் உயர முடியும். முயற்சி செய்தால் தோல்வியே அடைய முடியாது. முயற்சி சென்றால் என்றுமே வெற்றி தான். அப்படிங்கிறக்கு ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வீடியோ போட. யாராவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன். கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி, வணக்கம்.